Hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். Vivoல இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா Vivo V20 SE அப்படின்ற ஒரு ஃபோனை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோனுக்கான அன்பாக்சிங் வீடியோ கூட ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதில் ரிவ்யூ போஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டதுக்கு ஆமாம் ப்ரோ போஸ்ட் பண்ணுங்க நிறைய பேர் சொன்னாங்க. ஒரு சிலர் வந்து மெசேஜ்லேயே தனியாகவே என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில். இந்த மாதிரி Vivo V20 SE வந்து வாங்கலான்னு இருக்கேன், வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ரிவ்யூ வந்து என்னால் குயிக்காக வந்து போஸ்ட் பண்ண முடியல. பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, இந்த ஃபோன் வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் ஆல்டர்னேட்டாக வேறு ஃபோன் வாங்கலாமா, இவங்க இதுலேயே விவோவில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு, ரியலாகவே நல்லா இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக லவுடலி டெக் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்து டெக்கில் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டுமே உடனடி அப்டேட்டாக உங்களோட மொபைலுக்கு வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஃபோன் வாங்குறதுக்கான பெஸ்ட் ரீசன்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி தான். 4100 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணால் எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகுது அப்படின்னு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இதில் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட 19% வந்து உங்களுக்கு சார்ஜ் ஆயிடுது. நெக்ஸ்ட் ஒரு 20 நிமிஷம் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா 42% வந்து உங்களுக்கு சார்ஜ் ஆயிடுது. 30 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 65% வந்து உங்களுக்கு சார்ஜ் ஆயிடுது. அதுவே 40 மினிட்ஸ் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா 76% வந்து சார்ஜ் ஆயிடுது. 50 மினிட்ஸ் சார்ஜ் போட்டால் 95% ஆயிடுது. அண்ட் ஃபைனலாக 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 62 நிமிஷம் வந்து டைம் எடுத்துக்கிச்சு, கிட்டத்தட்ட 1 மணி நேரம். ஸோ இது ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன வந்துருக்கலாம். நான் டெஸ்ட் பண்ணும்போது ஆன் பண்ணி பார்க்குறது, ஆஃப் பண்ணுறது, இந்த இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஓவராலாக 62 நிமிஷத்தில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிருந்தது. ரியலாகவே உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பெஸ்ட் ரீசன் இந்த மொபைல் வாங்குறதுக்கு. நெக்ஸ்ட் இந்த மொபைல் வாங்குறதுக்கு ஒரு நல்ல ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இதோட டிசைன் அப்படின்னே சொல்லலாம். விவோ இந்த மொபைலில் கான்சென்ட்ரேட் பண்ணது டிசைனுக்காகவும் தான். இதில் 2 விஷயம் சூப்பராக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டு வெறும் 171 கிராம் தான் வந்து வெயிட்டே வந்து கொடுத்துருக்காங்க. பெருசாக வெயிட் இருக்கிற ஃபீலே இல்லை. அதே போல் சிங்கிள் ஹேண்டில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு திக்னஸும் பார்த்தீங்கன்னா 7.83 mm தான் இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ண நல்லாவே காம்பேக்டாக இருக்குது. அண்ட் பேக் சைட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து கிளாஸ்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க, கிளாஸ் கிடையாது. பட் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படி அந்த கிளாஸுக்கான லுக்கு வந்து சூப்பராகவே கொடுக்குது. கிரேடியன்ட் லுக்கில் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. பேக் சைடு வந்துட்டு 2 டிஃப்ரெண்ட் கலர் வேரியண்ட்டில் வருது. ஒன்று வந்து பிளாக், இன்னொன்று வந்து கிரீன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓவராலா பார்க்கும்போது லுக் அண்ட் டிசைன் ரியலாவே சூப்பரா இருக்கு அப்படினே சொல்லணும். நெக்ஸ்ட் இதோட டிஸ்ப்ளே அப்படின்னு பார்க்கும்போது 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல நல்லாவே லாங்கான டிஸ்ப்ளேவா இருக்கு. பெசல்ஸ்மே பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே மினிமம் பெசல்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் வாட்டர் டிராப் நாட்ச் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பஞ்ச் ஹோலா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே பெட்டரா இருந்திருக்கும். அது கொஞ்சம் எனக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. மற்றபடி உங்களுக்கு டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.44 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ரியலாகவே சூப்பராக இருக்குது. டிஸ்பிளேயோட குவாலிட்டி யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டிங்கும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் குறிப்பாக சொல்லணும்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இப்போ வர்ற விவோ ஃபோன்ஸில் எல்லாத்துலேயுமே இன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணி பார்த்தேன், ரியலாகவே செம ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன் டிஸ்பிளே நீங்கள் யூஸ் பண்ண உங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஃபேஸ் அன்லாக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே வந்து ஃபாஸ்ட்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது டிஸ்பிளேயோட குவாலிட்டியுமே வந்து இந்த இடத்துல நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த பஞ்ச் ஹோல் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே பெட்டரான ஆப்ஷனாக இருந்திருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு விஷுவலாக. நிறைய பேர் கேட்குறது, ப்ரோ உங்கள் வீடியோவில் சார் வேல்யூ சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படின்ட்டு. சார் வேல்யூ எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் அந்த லிமிட்குள்ளே தான் இருக்கும். அதை தாண்டியெல்லாம் போக வாய்ப்பே இல்லை. அப்படி இருந்தாலே சேல் பண்ணவே முடியாது, அதை தாண்டி போச்சு அப்படின்ற பட்சத்தில். ஸோ எப்படி லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குன்னும் போது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனாலையும் கம்மியாக இருக்கிறனாலையும் நீங்கள் ஃபோன் வாங்காமல் இருக்க போகிறதில்ல. ஃபோன் பிடிச்சிருந்தா வாங்க தான் போகிறீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அது ஒரு பெரிய விஷயம் இல்லை தான். சரி நீங்கள் ஆட் பண்ணணும் நிறைய பேர் விரும்புகிறீங்க, அதனால் வந்து இனிமேல் ஆட் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன். ஹெட்ஸ்ஆர் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1.099 வாட்ஸ் பர் கிலோகிராம் இருக்கு. அதே போல பாடிக்கு 0.763 வாட்ஸ் பர் கிலோகிராம் இருக்கு. ஸோ இது வந்து லிமிட்குள்ளே தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நெக்ஸ்ட் இதோட கால் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது சிம் ட்ரே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு ஒரு SD கார்டு நீங்கள் வந்து சேம் டைம்லேயே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். SD கார்டை பொறுத்த வரைக்கும் 1 TB வரைக்கும் உங்களால் எக்ஸ்டெண்டபிளாக இதில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் கவலை பண்ணனே தேவையில்லை. கால் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட கண்டினியூவாக வந்து ஒரு 1 hour வந்து நான் பேசியிருந்திருப்பேன். எந்த இடத்துலையும் வந்துட்டு கால் வந்துட்டு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரியோ இல்லை நாய்ஸில் பிரச்சனையோ இந்த மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்பவே சூப்பராக கனெக்டிவிட்டி எல்லாம் வந்து இருக்குது. ஸோ எல்லாருக்குமே ஒரு சூப்பரான விஷயம். இந்த
ஃபோனை நம்ம கிவ் அவே கொடுக்க போகிறோம். இந்த கிவ் அவே நீங்கள் அட்டன் பண்ணி வின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்லாம் ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை. ரெண்டாவது, நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா ஃபோட்டோஸ் எல்லா வீடியோஸ்க்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணணும். கூடயே பார்த்தீங்க அப்படின்னா கமெண்டும் பண்ணணும். ஸோ கமெண்ட் பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க. நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோஸில் இல்லை வீடியோஸில் வந்துட்டு கண்டிப்பாக அதை பேஸ் பண்ணி தான் நான் வின்னர்ஸே வந்து மெயினாக வந்து ஃபில்டர் பண்ணி எடுப்பேன் நான் வந்துட்டு. ஸோ கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ரெண்டாவது, நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம், இந்த யூடியூப் வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கண்டிப்பாக கொடுத்துருங்க. அடுத்து இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்து எதாக இருந்தாலுமே அதை கமெண்டாக போட்டுட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கான யூசர் நேம், இப்போ நம்மளோட சேனலுக்கு பார்த்தீங்கன்னா @loudoliTech அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன யூசர் நேம் இருக்கும் எக்ஸாக்டாக அப்படின்றத மிஸ் பண்ணாமல் போட்டு நீங்கள் என்டர் பண்ணுங்கள். அப்போ தான் இங்கேருந்து ஆட்டோ பிக்கர் மூலியமாக உங்களை பிக் பண்ணி வின்னர் யார் அப்படின்றத இன்ஸ்டாகிராமில் வந்து சூஸ் பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணி நீங்களும் வந்து வின் பண்ணுங்கள். 10 நாளுக்குள்ளே யார் இந்த மொபைலை வின் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி வேறு எதுவும் கிவ் அவேலாம் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபோன் எந்த அளவுக்கு டிசைனில் கான்சென்ட்ரேட் பண்ணாங்களோ அதே அளவுக்கு வந்துட்டு கேமராலையும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் நீங்கள் வாங்குறதுக்கு ஒரு பெஸ்ட் ரீசன் கேமராவும் இருக்கலாம். ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ரியலாகவே ஃபோட்டோ அவுட்புட் சூப்பராக இருக்குது. அதுலேயும் வந்து ரொம்ப ஷார்ப்பான இமேஜஸ்லாம் நீங்கள் சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு செம ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் ஃப்ரண்ட் கேமரா. அண்ட் பேக் சைட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா 48 மெகா பிக்சல், அப்பேச்சர் வேல்யூ 1.8 வருது. ஒரு சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். ரியலாகவே நல்ல ஃபோட்டோ அவுட்புட் உங்களுக்கு கிடைக்குது. விவோ சொல்லவே வேணாம், நல்லாவே பூசி மொழிவி வேறு லெவலில் வந்து ஃபோட்டோ அவுட்புட் வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ இன்னும் நீங்கள் இந்த 48 எனேபிள் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அதிக ரெசல்யூஷனில் ஃபோட்டோஸை ஜூம் பண்ணி பார்த்தாலும் கூட நல்லாவே கிளியரான சூப்பரான ஃபோட்டோ அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வைட் ஆங்கிள் ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கிறீங்க, அதே சமயத்தில் உங்களுக்கு மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அதுக்காக தனியாக கேமரா கொடுக்கல. இந்த 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் கேமராவையே வந்து நீங்கள் மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் சொல்லிக்கிற அளவில் இல்லை, 2 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து அது போர்ட்ரேட் ஷாட் எடுக்கிறதுக்கான டெப்த் சென்சாராக கொடுத்துருக்காங்க. பட் பெரிய லெவலில் இம்ப்ரெஸ் பண்ணல அந்த 2 மெகா பிக்சல் வந்துட்டு. பட் இருந்தாலும் இந்த 2 48 அண்ட் 8 மெகா பிக்சல் ஒர்த்தான கேமரா அப்படின்னே சொல்லலாம். ஸோ வீடியோஸ் அப்படின்னு வரும்போது ஃப்ரண்ட் கேமராவில் 1080 பிக்சலுக்கு வரைக்கும் எடுக்கலாம். அதுவே பேக் கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4K ரெசல்யூஷன் வரைக்கும் உங்களால் வந்துட்டு பேக் கேமரா யூஸ் பண்ணி வீடியோஸ் எடுக்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட் ஓஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு ஆட் இல்லாத ஓஎஸ் உங்களுக்கு கிடைக்கும். கூடயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிற அளவுக்கு வந்து இப்போ ஃபன் டச் 11 வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த ஓஎஸ் வந்துட்டு. பட் ஆண்ட்ராய்டு 10 பேஸ் பண்ணி தான் ரன் ஆகுது. கூடிய சீக்கிரமே 11க்கான அப்டேட்டும் வந்துடும் அப்படின்னே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரியலாகவே சூப்பராக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பாக வந்து உங்களுக்கு அனிமேஷன்ஸ் எல்லாத்தையுமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சார்ஜ் போடும்போது எப்படி வரணும், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எப்படி வரணும், உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கும்போது, ஃபேஸ் அன்லாக்கு எல்லாத்துக்குமே நம்மளால வந்து கஸ்டமைஸ்டு வந்து நிறையா பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கனால யூசர்ஸ் வேணுன்ற மாதிரி வந்து ஈஸியாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ரியலாகவே நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமாக டிவைஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டே டு டே யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு லேக் இருக்கிற ஃபீல் எதுவுமே வந்து சுத்தமாக தெரியவே இல்லை நான் யூஸ் பண்ண வரைக்கும். கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது COD தான் நான் வந்து ப்ளே பண்ணி பார்த்தேன். அதுலேயுமே வந்து பெருசாக லேக் இருக்கிற ஃபீல்லாம் இல்லை. ஓரளவுக்கு கேம் வந்து விளையாட முடியுது. பட் இது கேமிங்க்கு ப்ரிஃபர் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் நார்மல் யூஸ் கேமரா டிசைனு டிஸ்பிளேக்காக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இது தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம். நார்மல் யூஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நார்மல் ஒரு மணி நேரம் சும்மா கேம் விளையாடுவேன் அப்படின்றவங்களுக்கு ஓகே. பட் அதே நேரத்தில் நீங்கள் வந்து இது கேமிங்காக தான் வாங்குவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சூட்டபிளாக இருக்காது உங்களுக்கு வந்துட்டு. பட் இருந்தாலும் இந்த இடத்துல ரேம் வேரியன்ட் வந்து ரியலாகவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 8GB ரேம் கொடுத்துருக்காங்க, 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த 8GB ரேம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணுறதுக்கும் சரி ரியலாகவே ரொம்பவே கை கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்த ஆப் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணாமையே கூட நீங்கள் அடுத்த ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டியது ப்ராசஸர் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் திங்க் பண்ணி வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து தோணுது. அண்ட் ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன் வாங்கலாமா இல்லை விவோவில் வேறு எந்த ஃபோன் வாங்கலாம், என்ன ஆஃபர் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஃபோனோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 21,000 ரூபா வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு ரேம் வேரியன்ட் தான் வருது. அதே சமயத்தில் இதே மாதிரி Vivo V20 அப்படின்ற ஒரு ஃபோனும் ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க.
அந்த ஃபோனில் இருக்க ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் கேமராவே ஆட்டோ ஃபோக்கஸில் வந்து வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ராசஸரும் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பரான டிஸ்பிளே டிசைன் இதை விட ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதோட டிசைன் வந்து பார்க்குறதுக்கு என்ன இதை விட ஒரு 4000 ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வந்து அந்த ஃபோனை வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபோனுக்கான ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ஃபோனை வந்து நிறைய பேர் சூஸ் பண்ணுறது ஆஃப்லைனில் தான் வந்து சூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா ஆஃப்லைனுக்கு இது ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் ஆஃப்லைனில் பஜாஜ் ஃபைனான்ஸ் இந்த மாதிரி ஃபைனான்ஸ் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் வெறும் 101 ரூபா மட்டும் பே பண்ணிவிட்டு நீங்கள் பஜாஜ் ஃபைனான்ஸில் வந்து வாங்கிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒன் டைம் ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட், சப்போஸ் நீங்கள் கீழே போட்டு டிஸ்பிளே உடச்சிட்றீங்க அப்படின்ற பட்சத்தில் ஃப்ரீயாகவே உங்களுக்கு ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதுவும் நீங்கள் என்னைக்கு வாங்கினீங்களோ அன்னிலேருந்து 6 மாதத்துக்குள்ளே இது நடந்தது அப்படின்னா உங்களுக்கு மாற்றி கொடுப்பாங்க. அண்ட் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எந்த பேங்க் நீங்கள் வச்சிருந்தாலும் சரி அந்த பேங்க்கோட கார்டை யூஸ் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% கேஷ்பேக்கும் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த 3 ஆஃபருமே வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோ இந்த ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரியலாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு எந்த ஃபோனுக்கு வந்துட்டு ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அந்த ஃபோனோட நேமை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிவ் அவேல இந்த ஃபோனை நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலுமே மறக்காமல் எப்படி கிவ் அவே அட்டன் பண்ணணும் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அட்டன் பண்ணி மறக்காமல் இந்த ஃபோனை நீங்கள் வின் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.